உள்ள வரலாமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டுட்டு வர வேண்டிய நிலைமை. வாடா. நடந்த குழப்பங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுக்காக உங்க 2 பேரையும் வெளியூர் அனுப்ப போறேன். நீங்க எந்த ஊருக்கு போக ஆசைப்படுறீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு குணசீலம் இல்லாட்டி சோழிங்கபுரம். நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. ஜானகி, நீ சொல்லுமா. எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? இது பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எந்த ஊர்லாம் பாத்திருக்க? என்கிட்ட சொல்லு. கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எப்படி? வருஷம் பூரா மெட்ராஸ்ல படிப்பேன். ஆனுவல் லீவுக்கு வெளியூருக்கு போவேன். உனக்கு சாதாரணமா ஆனுவல் லீவ் போறோம்? ஏப்ரல், மே, ஜூன். 30th April 1981. சோ வருஷம் ஏப்ரல் மாசம் நீ ஊர்ல இருக்க மாட்டேன் இல்ல? எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல முடியுமாம்மா? 1978ல மைசூர், 79ல கோவா, 80ல காஷ்மீர், 81ல ஹைதராபாத். ஏமாமா இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன் கேட்டோன்னு அவனே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ராமா, அந்த பொண்ணை கொண்டு அப்பா வீட்டுல விட்டுட்டு வா. அப்பா, என்னடா? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாம்? அவ ஜாதகம் சரியில்லடா. சித்தப்பா, இது என்னோட கட்டளை. என்ன மாமா இதெல்லாம்? வாழ்க்கையில மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையை ஆதாரமா வச்சு நான் சில காரியங்கள்ல இறங்க போறேன். அதுல எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, நான் ஒரு ஏப்ரல் ஃபுல் ஆயிடக்கூடாதுன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? மாமா, சித்தப்பா. போடா போடா, கூட்டிட்டு போட நான் இருக்கேன்டா. போயிட்டு வாமா. ஆறு மாசம் தானே, ஃபுல்லாவ பிரிஞ்சிருக்க போறோம். நான் தினமும் 2 தடவை வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். அப்பா நம்ம நன்மைக்காக தானே சொல்றாரு. அழாதம்மா. நான் வரேன். வக்கீல் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் ராம அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணணும். அதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாம், அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்போ உங்க மருமக எங்க இருக்கா? ஜானகி. என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? வேற நாட்டு சனியை நமக்கு பிடிக்கல ஜானகி, எங்க அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழறது ஜீவாதார உரிமை. அந்த உரிமையை பறிக்க எங்க அப்பா யாரு? வா வீட்டுக்கு. என்ன சொல்றீங்க? வாழ்ந்தா 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே வாழ்வோம், இல்ல 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே சாவோம். பாப்பலாம். ஏண்டி அங்கேயே நின்ட்ட? உள்ளவா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். ஏன்டா அவனுக்கு கூட்டம் வந்த? ஐயோ, என்னங்க? என்னடி என்னங்க? நான் உன் புருஷன். நான் உன் தோள்ல கை போடாம வேற எவண்டி போடுவான்? வா. ஆமா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அக்னி சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிருக்கேன். இவ என் கூட தான் இருப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, இப்ப வெளியே போயிடுறோம். இருக்கவே இருக்கு மேல ஆகாயம், கீழே பூமி. சாபாஷ் ராமா, இப்பதான்டா உண்மையான வீரத்தை உங்ககிட்ட பாக்குறேன். சங்கரா, யாரு கத்தினாலும் நான் பயப்பட தயாரா இல்ல. நீ வா. போ. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி நீ உள்ள கூட்டிட்டு போற இந்த நாயை பத்தி உனக்கு தெரியும்? என்னடா சொன்னேன்? டேய் ராமா, அவன் தோள் மேல கை போட உரிமை அவனுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ராமா, கடையில செக்ஸ் புஸ்தகத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அவ ஹைதராபாத்ல செக்ஸே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கிற விஷயம் தெரியுமா? என்னங்க இவங்க சொல்றத நம்பாதீங்க. அபாண்டமா என் மேல பழைய போடுறாங்க. என்னங்க என்னங்க மரியாதையா வெளியே படு. பேசாம இருக்கீங்க. It's too much.
அண்ணா அவனை கைவிட சொல்லுங்க. அண்ணே அவ தப்பே பண்ணினா நீங்க முடிவு பண்ணி இருந்தாலும் அவன் ஒரு கர்ப்பிணி பொண்ணு. கைவிட சொல்லுங்க. ஓடி வெளியே. ரமா 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 வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது உங்க பொண்டாட்டிய. பரதனை தடுத்து நிறுத்து. ஓடி வெளியே. உங்களை என்னால அடிக்க முடியல. ஜானகி ஜானகி. சித்தப்பா, லட்சுமணா, நான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம ஜானகி மேல அபாண்டமா பழிய சுமத்தி இந்த வீட்டை விட்டே வெளியில அமிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஜானகி தன்னை பத்தினின் உலகத்துக்கு நிரூபிக்க தீக்குளிச்சா. இன்னைக்கு இந்த ஜானகியை பத்தினும் நிரூபிச்சு இந்த ராமாயண இல்லத்தை ஏற்றி குளிக்க வைக்க போறேன்டா. அதுக்கு வேண்டிய நெருப்பை நான் அள்ளி போடுறேன் சித்தப்பா. என்னம்மா அசோகன் சீத மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்கிற? என்ன விஷயம்? அவர் முன்ன மாதிரி அடிக்கடி என்ன பார்க்க வரதில்லப்பா. இவ்வளவுதானா? ஒண்ணும் கவலைப்படாத. அவனை மடக்கிறதுக்கு பிடிமான வச்சிருக்கிறியா? புரியலையே. டியூப்லைட் அவங்க கூட நெருங்கி பழகினதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா? நெருக்கமா இருந்திருக்கேன். அதெல்லாம் யாருப்பா போட்டோ எடுப்பா? எடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு போட்டோ இருந்தா அதை அவன் அப்பங்கிட்ட காட்டி அவனை மிரட்டி உனக்கு தாலி கட்ட வச்சிருப்பேன். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? அனுபவம் தான். இப்படிதாமா உங்க அம்மா என்ன மிரட்டி கட்டிக்கிட்டா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் நீ பிறந்தவ. உங்க அம்மாக்கு தாலி கட்டும் பொழுது நீ அவன் வயத்துல 3 மாசம். உங்க அம்மா மாதிரி நீ புச்சால பேர் நினைச்சா என்ன மாதிரி ஏமாளியா இருக்கிறியே. அது சரி, அவன் என்னதான் சொல்றான்? அவங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளமா? 10-15 நாள் கழிச்சுதான் என்ன பார்க்க வருவாராம். உனக்கு அறிவு இருக்கா? யார் வீட்டுல ப்ராப்ளம் இல்ல? சரி சரி, உன் காதல் எங்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். லுக் மிஸ்டர் ஐராவதம், அந்த புலவன் குடும்பத்து மேல டிஃபமேஷன் சூட் போடுறோம். என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் கோர்ட்ல சந்தி சிரிக்க வைக்கிறோம். என் சொத்தே அழிஞ்சாலும் சரி அந்த புலவன் குடும்பத்தை பூண்டோட அழிக்கணும். மாமா, வாயா, வீட்டை விட்டு துரத்துன கர்ப்பிணி பொண்ணு இருக்காளா செத்துட்டாளான்னு பார்த்துட்டு வர சொன்னான அந்த புலவன். நான் சொல்றத கேளுங்க. உங்க பொண்ணு ஜானகி இருக்காளே. Shut up. ஒரு குடிகாரம் பேச்ச கேட்கிற அளவுக்கு நான் கேவலமாடல. சரி, நான் குடிகாரனே வச்சுக்கோங்க. நான் நிதானம் இருந்து பேசலாம், அது தப்பு இல்ல. ஆனா குடிக்காமலே நீங்க நிதானம் இருந்து பேசுறீங்களே, அதுதான் தப்பு. நான் சொல்றத சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லியா. கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஜானகி அவ உங்ககிட்ட பேச மாட்டா. அத அவ சொல்லட்டுமே. அவ சொல்ல மாட்டா. கூப்பிடுறவ மாமா, சொல்றதா அவ அப்பா. இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது என்னுடைய வழக்கு பிரச்சனை. நீ வெளியே போ. அஞ்சு நிமிஷம் கழிச்சு மணி அடிக்கிற மாதிரி அலாரம் செட் பண்றேன். அதுக்குள்ள நீங்க கூட பேச வந்தா இது உன் வாழ்க்கைக்கு ஆண்டம் அடிக்கிற கோவில் மணி, இல்லைன்னா உன் மாமாவுக்கு நீ அடிக்கிற சாவு மணி. அலாரம். ஜானகி, ஐ எம் சாரி ஜஸ்டிஸ் சார். நீங்க நடத்த போற விவாகரத்து வழக்குல பாதியே கட்சி மாறிட்டா. இனிமே அவன் உங்க கோர்ட்டுக்கு வரமாட்டா. நீங்க உங்க வக்கீல் கிட்ட பேசி வழக்க வாபஸ் வாங்கிடுங்க. ஆமா ஜானகி. தண்ணியில விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்த என்ன கரையேத்திட்டு நீ தண்ணியில விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருப்பியோ நான் பயந்தேன். பரவாயில்ல, உங்க அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். முதல்ல நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன மட்டும் அழிச்சுக்கத்தான் உரிமை இருக்கு. சோ கருவிலேயே உன் குழந்தை உன்னை காப்பாத்திருக்க. அந்த குழந்தைக்கு நன்றிமா. மாமா, அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டாங்கல்ல. அம்மா, இது ராமாயணம் பிறந்த நாடுமா.
அது ராமாயணத்தை போதிக்கிறவங்க வீடு. அவங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த ஜானகி மாதிரி உன்னையும் கொண்டு வந்து குற்றவாளி குண்ல நிறுத்திட்டாங்க. ஆனா இது 1983. நீ தீ குளிக்க கூடாது. நீ பத்தினிங்கிறத நிரூபிச்சு மத்தவங்களை தீ குளிக்க வைக்கணும். நான் எப்படி அதை நிரூபிக்க முடியும்? நான் இதுக்குமா இருக்கேன்? என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் நான் விஸ்கியத்தான் தேடி போனேனே தவிர ஒரு விபச்சாரியை தேடி போகல. ஆனா உனக்காக அந்த மாதிரி வீடுகள்லாம் ஏறி இறங்க போறேன். இங்கே இல்ல, ஹைதராபாத்ல உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒரு சின்ன விஷயம், உங்க அப்பா கோர்ட்டுங்கிறாரு, கேஸுங்கிறாரு, விவாகரத்துங்கிறாரு. அவர் ஃபாரின்ல படிச்சவரு, அப்படிதான் பேசுவாரு. நீ தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணு, அவருக்கு தொட போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அக்னிய வலம் வந்து இது அவர் கட்டினது. அக்னியில என்ன அவரே தூக்கி வைக்கிற வரைக்கும் இது ஏன் கூட தான் இருக்கும். எந்த சட்டமும் இதை பிரிக்க முடியாது. నేను వస్తానండి. ఏమి ఉంది? కేరళ ఉంది, ఆంధ్ర ఉంది, కర్ణాటక ఉంది, తమిళనాడు ఉంది సార్. మీరు చెప్పింది అంతా లాటరీ టికెటా? కాదు సార్, అమ్మాయి సార్. தேசிய ஒருமைப்பாடே உங்ககிட்ட தான் இருக்குங்க. உனக்கு நீ அம்மாயி காவல. రండి, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். రండి చూస్తా. வா, தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பார்க்கலாம் போல இருக்கு. సీతమ్మ గారు రండి, అందరు రండి, కూర్చోండి. బాగున్నారా? బాగున్నాను. ఈ ఫోటోలో ఉన్న అమ్మాయిని తెలుసా? నాకు తెలియదే. எனக்கு இந்த பொண்ணு வேணுமே. இந்த பொண்ணு தானே சார்? வாங்க ஏய், வாங்க. இவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வருது. வா, வாங்க போலாம். ஏமா தெய்வநாயகி, சௌக்கியமா? வாங்க அண்ணா. ஏமா விஜயா, ராணி, லூசி, இதையாவது புல் தமக்கு என்ன மாதிரின்னா ரொம்ப நாளா காணோம். போலீஸ் கெடுபடி அதிகமாய் போச்சுல, அதனால தொழில தைரியமா நடத்த முடியல. அண்ணே மாறி, நீங்களும் உங்க தங்கச்சியும் உங்க தொழில் விஷயங்களை பத்தி அப்புறம் விலாவரியா பேசுங்க. நம்ம தொழில கவனிங்க. அண்ணே, இந்த மாதிரி இடங்கள்ல அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா பாப்பா, இந்த பொண்ண தெரியுமா? நம்ம சரக்கு நம்ம சரக்கா? இப்ப எங்க இருக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி பாம்பேக்காரனுக்கு வித்துட்டேன். ஓ காட். இம்மா, அந்த பம்பாய்க்காரனுடைய விலாசம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கான்ட்ராக்ட்காரங்க பணம் கொடுத்தா பொண்ணுங்களை அனுப்புறதுதான் ஏன் பழக்கம். இதுதான் வேணுங்களா? நம்ம கிட்ட நிறைய புது சரக்கு இருக்கே. மன்னிக்கணுமா, நாங்க இங்க வந்த விஷயமே வேற. மாறி என்ன? என்ன சார்? ஊர்ல மத்தவங்களுக்கு நீங்க மாமாவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கூட பிறக்காத சகோதரன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. டேய், உடனே கிளம்புடா. எங்க சித்தப்பா? பம்பாய்க்கு.
Margaret, how do you do? I'm fine. By the way, do you know this girl? I don't know. கவலையே படாதீங்க, ரொம்ப அருமையா ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். என்னையா இந்த இடம் பகல்லையே இவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு? இது பலானப்பட்ட இடமாச்சே, இங்க பகல் ராத்திரியாவும் ராத்திரி பகலாவும் இருக்கும். இந்த இடத்துல இந்த பொண்ணு கிடைக்கலன்னா நீங்க அரபிக்கடல்ல தலை முழுகிட்டு ஊர் போய் சேரலாம். தரவையாவும் போலாம், தண்ணி வழியாவும் போலாம். நோ, தமாஷுக்கு சொன்னேன். வாங்க 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 உட்காருங்க. அங்க பாருங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னாச்சு? அந்த பொண்ணு கான்ட்ராக்ட் வச்சிருக்கவங்க கிட்ட பேசியாச்சு. அவனும் நீங்க அவளை விலைக்கு வாங்குறத பத்தி அவகிட்ட சொல்லியாச்சு. அவ மாடியில 36ஆம் நம்பர் ரூம்ல இருக்கா. நீங்களே நேரா போய் பேசிக்கங்க. ஆனா ஒண்ணு, போறதுக்கு முன்னாடி என்ன கவனி. போகும்போது என்ன, இப்பவே உங்களை கவனிச்சுட்டு போறேன். டேய் வாடா. எஸ் கம் இன். நமஸ்தே ஜி. வணக்கம். अच्छा மദ്രാசி உட்காருங்கோ. உங்க ரெண்டு பேரிலே என்ன விலை கொடுத்து வாங்க போறது யாரு? நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நமக்கு எந்த ஊர்ல கேம்ப்? உங்களுக்கு பேச வராதா? இல்ல, பேச முடியாதபடி வாயடைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெக்கமா? ஒரு பொம்பளைய ஆண்டவன் இப்படி பேச வச்சுட்டானேங்கிற துக்கம். ஐயோ, ஏன் சிரிக்கிற? இந்த மாதிரி இடத்துல வந்து சென்டிமெண்ட் பேசுற ஆளுங்க நீங்க தான். சரி, உன் பேர் என்ன? கலா, மாலா, ராஜி, விஜி, சந்தியா, விந்தியா, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேர். இத பாருமா, உனக்கு தொழில் விஷயமா 1000 பேர் இருக்கலாம். ஆனா உனக்கு உங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்களே, அந்த பேர் என்ன? அம்மானா தெரியும், அப்பானா என்ன சார் அர்த்தம்? நான் இந்த இடத்துக்கு வந்த உடனே உன்னை என்னன்னு கூப்பிடுறதுன்னு கேட்டியே, இப்ப சொல்றேன். நீ என்ன அப்பான்னு கூப்பிடு, நான் அர்த்தத்தை பின்னாடி சொல்றேன். இப்பதான் உனக்குள்ள ஒரு பொண்ணை பாக்குறேன். உனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. இப்ப சொல்லுமா, உன் பேர் என்ன? மாதவி. எங்க அம்மா வச்ச பேரு. உங்க அப்பா? எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமலேயே நான் பிறந்துட்டேன். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்க அம்மா மங்களாதேவி. ஆம்பூர்ல இருந்தப்போ கேஸ் விஷயமா ஒரு வக்கீல பார்க்க வேண்டியது இருந்துச்சு. வக்கீல் கேஸ ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா எங்க அம்மா வாழ்க்கையில அவர்கிட்ட தோத்துட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு. அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வக்கீல் குடும்பத்தோட தல்மாறி வைட்டாரு. மதுரைக்கு போனதா கேள்வி. பானம் போச்சு, வயிற்றுல நான், வாழ்க்கையில வறுமை. ஊரை விட்டு வந்துட்டாங்க. எப்படி எல்லாமோ வாழ்ந்தாங்க. கடைசியில ஒரு நாள் இந்த உலகம் மங்களாதேவிக்கு மங்களம் பாடிடுச்சு. ஏம்மா, அதுக்கப்புறம் நீ உங்க அப்பாவை தேடவே இல்லையா? தேடினே, கிடைக்கல. அதுக்கப்புறம் நானும் ஏம்மா, எந்த ஆதாரத்தை வச்சு உங்க அப்பாவை நீ தேடின? அவரும் எங்க அம்மாவோட எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சு. அந்த போட்டோவை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? ம். ஒரு நிமிஷம். லட்சுமணா, என் புட்டி எடுத்துக்க. நேர போய் இவன் முதலாளியை பாரு. அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் பரவாயில்ல, இவனுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு இவன் பேர்ல ஒரு விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டு வா. போ. இத பாருமா, உன் அப்பா யாருன்னு தெரியாத சமயத்துல என்ன உன் அப்பான்னு கூப்பிட சொன்னேன். இனிமேல் இப்படி கூப்பிட வேண்டாம். என்ன அப்பான்னு கூப்பிட்ட எந்த உறவும் என்னோட நிலைச்சதில்ல, உடனேயே போயிடுது. இட்ஸ் ஆல் ரைட். இந்த பாருமா, உன்னுடைய நெஜ அப்பா நெஜ அக்காவை நான் உனக்கு காட்டுறேமா. ஒரு நிமிஷம். வா, மற்ற விஷயங்களை நான் ஃபிளைட்ல சொல்றேன். வா. ஜஸ்டிஸ் வேதலிங்கம் ஹியர். ஹலோ, நான் ஜிப்பா சித்தப்பா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமே. எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. ஜானகி விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. உங்க மாப்பிள்ள ராம விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. நான் இப்போ ஹைதராபாத், பாம்பே எல்லாம் போயிட்டு வந்தேன். அது விஷயமா?
எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்லை. மங்களா தேவி விஷயமா? எது விஷயம்? ஹலோ ஹலோ சார், உயிரோட தானே இருக்கீங்க? உடனே இங்க வாங்க. ஜானகி வீட்ல இல்லையா? ஜானகி கோயிலுக்கு போயிருக்க. எதிர்பார்த்தேன். ஜானகி வீட்ல இருந்தா மங்களாதேவி விஷயமா பேச என்ன கூப்பிட மாட்டீங்களே? உடனே வாங்க. போன் வழியாவா? நேர்லயே வரேன். வாங்க சார், வாங்க வாங்க சார், உட்காருங்க சார். அன்னைக்கு கெட் அவுட்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை வாங்க உட்காருங்க சார் எல்லாம் சொல்லுது. எல்லாம் மங்களாதேவி மகிமை. ஜெய் மங்களாதேவி. 1 மினிட் உட்கார போறீங்களா? ஆமா. எந்த குத்தவாளிய சார் நீங்க கோர்ட்ல உட்கார வச்சு விசாரிச்சிருக்கீங்க? What do you mean? புரியல. நின்னுக்கிட்டே பதில் சொல்லுங்கங்கற. It is too much. எது சார் டூ மச்? மெயின் லைன்ல ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிற போதே சைடு லைன்ல ஒரு வண்டியில ஓசியில போனீங்களே அதுவா? இல்லைங்க சார். வேலூர்ல வக்கீலா இருந்தப்போ கோர்ட்ல கேஸ் இல்லாத சமயத்துல எல்லாம் பொண்டாட்டிட்ட கேஸ் இருக்கிறதா பொய்ய சொல்லிட்டு ஆம்பூருக்கு பஸ் ஏறி போய் அந்த மங்களாதேவி கேஸ கவனிச்சீங்களே அதுவா? அட நில்லுங்க சார். ஜானகிய கர்ப்பிணியா புலவர் வீட்டுல இருந்து துரத்துல துள்ளி குதிச்ச மிஸ்டர் வேதலிங்கம் மங்களாதேவியோட 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு அவன் 3 மாசம் கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே அம்போன்னு விட்டு ஓடி வந்துட்டாரே அதுவா? எது சார் டூ மச்? இந்த முட்டாளுக்கு புரியவே இல்லையே. நோ, இதெல்லாம் கட்டுக்கதை. யாரோ என்ன பத்தி பொய் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா. நீங்க தப்பே செய்யல. இல்ல. அம்மா மாதவி, வாமா. இவர் தாமா மகாகணம் பொருந்திய சீமான் வேதலிங்கம். இது அன்னைக்கு நீங்க போட்ட விதையில முளைச்ச செடி இன்னைக்கு சல்வார் கமீஸோட மரமா பூத்து குலுங்குது. இவ என் மக ஜானகி மாதிரியே இருக்காளே. பின்ன அவரே போட்டா தொவரையா முழிக்கும். தேக்கோ ஜி, இது எங்க அம்மா. பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு தாலி கட்டாத புருஷன். மங்களாதேவி எங்க? 20 வருஷத்துக்கு முன்னால கேட்க வேண்டிய கேள்விய இப்ப கேக்குறீங்களே. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஃபாதர். ஓகே, லேட்டா தான் கேக்குறேன். மங்களாதேவி இப்ப எங்க? மங்களாதேவியும் லேட்டு தான். ஆ? லேட் மங்களாதேவி. ஓ, இப்ப நான் என்ன செய்யணும்? தூக்குல தொகணும். ஆ? முடியாதுல்ல. அப்புறம் என்ன சார் கேள்வி? இப்ப என்ன செய்யணும்னு? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தினம் கல்யாணம். மாதவி, பசியா வர்றவங்களுக்கு சவுப்பு விளக்கு கீழே சாப்பாடு போடுறதா என் தொழில். தாசி இல்ல, உங்களால தாசியா ஆக்கப்பட்டவன். எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? மங்களாதேவி விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். ஏன் சார் உங்க மானத்தை பத்தி கவலைப்படுறீங்களே? உங்களால மங்களாதேவி ஊர் முன்னாடி மானம் போய் அதுக்கப்புறம் ஊரை விட்டே போய் அதுக்கப்புறம் ஊர் மேலேயே போனால அதை பத்தி நீங்க கவலை பண்ணல? பரவாயில்ல. எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 20,000. முன்பின் தெரியாத நானே 30,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் சார். பெத்த அப்பன் நீங்க பார்த்து போட்டு கொடுங்க. ஓகே, எவ்வளவு? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஊருக்கு முன்னாடி பகிரங்கமா ஒத்துக்கணும். மாதவி உங்க மகன். இவருக்கு என்ன பேச்சு? நாம போய் புல்வர் பொன்னம்பலத்தை பார்க்கலாம் வாங்க. வேண்டாம், என் பொண்ணு ஜானகி வாழ்க்கையை கெடுத்துறாதம்மா. நானும் உங்க பொண்ணுதான் சார். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க ப்ளீஸ். ஜானகி வர்ற நேரமாச்சு. நீங்க எவ்வளவு வேணாலும் யோசிங்க, நாங்க டைம் கொடுக்கிறோம்.
தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்பை மறைக்கிறது தான் தப்பு. நீங்க செய்த சின்னத்தனமான செய்கையினால உங்க 2 பெண்களுடைய வாழ்க்கை பாழா இருக்கு. இதையெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நாங்க தங்கி இருக்கிற விலாசம். சார், உங்களை கட்டிக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு அனுமதிப்பீங்களா? எஸ். அவன் கட்டிக்கிட்டதுக்கு காரணம் பாசம் மட்டும் இல்ல, உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கான்னு தடவி பார்த்தாங்க. அப்பாதான் இதுக்கெல்லாம் காரணமா? கவலைப்படாதம்மா, உனக்கும் உங்க அக்கா ஜானகிக்கும் கண்டிப்பா விடிவு காலம் உண்டு. ஜஸ்டிஸ் தான் வந்திருக்கிறாரு. நீ தானே வயசுல சின்னவன், போய் கதவை தர. நான் இங்க எப்படி வந்தேன்னு நீங்க யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்க அப்பா கிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். அவர்கிட்ட நீங்க கொடுத்த அட்ரஸ் அவருக்கே தெரியாம பார்த்துதான் நான் இங்க வந்தேன். ஓ காட், உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா நினைச்சாரு. ஆனா முதல்ல உனக்கே தெரிஞ்சிடுச்சா? ஆமா, நீ இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியாது. நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். ஒரு முடிவுக்கு வந்தேன். நேரா அப்பா ரூமுக்கு போனேன்.